ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பராசக்தி படத்தோட ஃபுல் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த பராசக்தி படம் வந்து பார்க்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு, இதுல எல்லாரும் எப்படி நடிச்சிருந்தாங்க, இது பார்க்கிறதுக்கு மொத்தமா ஒர்த்தான படமா, இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கதையை நம்ம சுருக்கமா பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, சிவகார்த்திகேயன் வந்து 1959ல கல்லூரி படிக்கும்போது என்ன பண்றாருன்னா, ஹிந்தி எதிர்ப்புக்கு வந்து போராட்டம் பண்றாங்க. சரியா? அப்போ அந்த டைம்ல போராட்டம் பெருசா வெடிக்குது. அந்த போராட்டத்துல தன்னுடைய ரொம்ப நெருங்கிய வந்து நண்பர் இருக்கோங்களா, அந்த நண்பர வந்து அவரு இழக்கிறாரு. இழந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மனசு உடைஞ்சு, ஒரு ஆழ்ந்த சோகத்துல வந்து போயிட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த போராட்டத்த அப்படியே கைவிட்டுட்டு, அவரு போக்குல ஒரு நார்மலா இருக்கும்போது, அவங்க அப்பா இறக்குறாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவரு அந்த ஒரு மைண்ட் டிப்ரஷன் அந்த மாதிரி அவரு வந்து போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலை கிடைக்குது. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வேலைலாம் கிடையாது. ஒரு சின்ன வேலை தான். ட்ரெயின்ல கரி அள்ளி போடுவோம்ல, அந்த வேலை அவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து அவரு போக்குல அந்த வேலைய வந்து பார்த்துக்கிட்டு அவரும் அவருடைய வேலையும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய லைஃப்ப வந்து ஓட்டிட்டு இருக்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது, அவருடைய தம்பி சிவகார்த்திகேயனோட தம்பி. அவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1965ல ஒரு கல்லூரி மாணவராட்டு இது பண்றாரு. அவரும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவரும் ஹிந்தி எதிர்ப்புக்கு சம்மந்தமா வந்து போராட்டத்துல ஈடுபடுறாரு. அதுவும் தீவிரமா இருக்காரு. ஒரு பெரிய அதாவது ரொம்ப வெறித்தனமா வந்து போராட்டம் பண்ணோம்ல, அந்த அளவுக்கு இருக்கிறாரு. அப்போ வந்து ஓடி போய் சிவகார்த்திகேயன் வந்து சொல்றாரு, வேண்டான்டா இந்த போராட்டத்த வந்து விட்டுரு. நானும் என்னுடைய நண்பன வந்து இந்த போராட்டத்தினால தான் வந்து இழந்தேன். என்னால முடியல. நீ இந்த போராட்டத்த வந்து விட்டுரு." அப்படிங்கிற மாதிரி அவங்க தம்பிட்ட சொல்லி பார்க்குறாரு. அவங்க தம்பி வந்து கேட்கல. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் மீண்டும் அந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கிடுறாரு. அந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? இந்த போராட்டம் வென்றுதா? இல்லன்னா வந்து அ எப்படி போயிட்டுருக்கு? இதுதான் அந்த படத்தோட கதையாவே இருக்குது. சரியா? இந்த கதை இவ்வளவு தான் நான் உங்களுக்கு சுருக்கி சொல்லியிருக்கேன். சரி, அடுத்ததாட்டு இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க? அவங்களுடைய ரோல் எப்படி இருந்துச்சு? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து நடிகர் எடுத்துக்கிடுவோம் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் வந்து இந்த ஆக்டிங் அவருக்கு வந்து பட் ஓரளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதாவது முந்தின படம் அமரன் படம் நடிச்சிருந்தார்ல, அந்த படத்தோட இந்த படத்தோட கம்பேரிசன் பார்க்கும்போது, ஆக்டிங் அந்த அளவுக்கு இல்ல. சரியா? அவருடைய காஸ்டியூம் வேரியன்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, காஸ்டியூம்ஸ்லாம் வந்து ஒரு 90 கிட்ஸ் காலகட்டத்தில அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த அளவுக்கு காஸ்டியூம்ஸ்லாம் குடுத்துருந்தாங்க. ஒரு போராளி மாதிரியே காமிச்சிருந்தாங்க ஃபுல்லா. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் சிவகார்த்திகேயன் இருந்த இடத்துல வேற ஒரு ஆட்களும் போட்டா, இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா ஓரளவுக்கு போராளியாக சூட்டபிள் ஆச்சு. ஆனா ரொம்ப ஒண்ணும் சூட்டபிள் ஆகல அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். அவருடைய ரோல் வந்து இந்த ஃபைட் சீனா எடுத்துக்கிட்டதும் சரி, அப்புறம் வந்து இந்த எதிரி வந்து புடிச்சு அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது அதெல்லாம் வந்து அவர் ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. கத்துறது, இந்த மாதிரி ரியலா இருந்த மாதிரி இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் வந்து நடிச்சது சூப்பரா தான் இருந்துச்சு. சரி, அடுத்ததாட்டு நம்ம எனிமிய பார்ப்போம். அதாவது இந்த இதுல வந்து இந்த படத்துல எதிரியா வந்தது யாரு? நம்ம ரவி மோகன். ரவி மோகன் அவர எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல அவருடைய குடுக்கப்பட்ட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்திய தாய்க்கும், தமிழருக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் நம்ம ரவி மோகன். சரியா? அவரு வந்து ரொம்ப கோவப்படுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழருக்கு பெத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுறாரு. இவருடைய ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருந்துச்சு. அவருடைய பிளானிங்கு, அவர் அட்டாக் பண்றது, எந்த அளவுக்குலாம் வந்து கிரிமினலா யோசிக்கிறது, இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இவருடைய காஸ்டியூம்ஸ் வேறேன்னு பார்க்கும்போது, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. சரியா? பட் என்ன பொறுத்தவரைக்கும் ரவி மோகன பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளு அவர் வந்து நடிகராவே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு சாஃப்ட் கேரக்டரா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு நடிகரா எப்படியெல்லாம் ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு வரோம். திடீர்னு வந்து வில்லனா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு வித்தியாசமா டிஃப்ரெண்ட் ஃபீலிங் குடுத்துச்சு. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவருக்கு குடுக்கப்பட்ட ரோல வந்து செம்மையா பண்ணியிருந்தாரு. அது வந்து நம்ம மிஸ்டேக்கே சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த கன்ன வச்சு சுடுறது, அப்புறம் வந்து அவருடைய ஸ்டைலு, பேசுற ஸ்டைலு எல்லாமே வந்து வேற லெவல்ல சூப்பரா பண்ணிட்டாரு. அவர வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, இந்த படத்த வந்து ரவி மோகன்னால இந்த படத்த வந்து கண்டிப்பா பார்க்கலாம்.
அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா, சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கோட ரவி நடிச்சிருந்த ஆக்டிங் தான் சூப்பரா இருந்துச்சு. அவருடைய பாவனைகள், ஸ்பீச்சு, அப்புறம் ஸ்டைலு எல்லாமே வந்து அ அந்த காலகட்டத்தில நடந்தது மாதிரி அது ரொம்ப சூட்டபிளா ஆச்சு. இந்த இதுக்காக ரவி மோகனுக்காக இந்த படத்த வந்து நீங்க வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியே தீருவேன். சரி, அடுத்ததாட்டு யாருடைய ரோல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகை ரோல். ஸ்ரீலீலியா நடிச்சிருந்தாங்க. அவங்கள வந்து பார்க்கும்போது அதாவது இந்த படத்துக்கு ஏன் ஸ்ரீலீலியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அதாவது இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு வரலாற்று சார்ந்த படம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது முன்னாடி நடந்தத எடுத்து காட்டுறதாட்டு சொல்றாங்க. ஆனா திடீர்னு பார்த்தாச்சுன்னா லவ் சாங் ஓடுது. திடீர்னு பார்த்தாச்சுன்னா வேற மாதிரி ஃபைட் போது. இந்த மாதிரி வந்து அமைச்சிருந்தாங்க. ஆனா வந்து ஸ்ரீலிலியா வந்து இதுல இந்த படத்துக்கு ஒரு தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். இது வந்து ஒரு வரலாற்று அதாவது முன்னாடி நடந்தத இப்படி வந்து காமிக்கிறாங்கன்னா, பாட்டெல்லாம் எப்படி இருக்கணும்? வெறித்தனமா இருந்திருக்கணும். பட் இதுல வந்து ஒரு லவ் அந்த மாதிரிலாம் வந்து தேவையே இல்லாம பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இல்ல. பட் அந்த படத்துல பாட்டு ஹிட்டு தான், இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் வந்து இதுக்கு இந்த படத்துக்கு லவ் வந்து தேவையில்ல அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து அதர்வால். அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மையா பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு போராளி எப்படி போராடுவாங்களோ, அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா அவருக்கு குடுக்கப்பட்ட ரோல செம்மையா பண்ணியிருந்தாரு. அவர கொற சொல்ல முடியாது. அதாவது இந்த கேரக்டருக்கு இவரு தான் சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவரு சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவருடைய ரோல வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. போராட்டது, கத்துறது, ஒரு திமிரா நின்னு பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியெல்லாம் செம்மையா பண்ணியிருந்தாரு. அவர் வந்து குறையே சொல்ல வேண்டாம். அடுத்ததாட்டு இந்த படத்துல வந்து சில தலைவர்கள்லாம் காமிச்சிருந்தாங்க. இந்திரா காந்தி, அண்ணா, அப்புறம் வந்து யாரு கலைஞர்லாம் காமிச்சிருந்தாங்க. இந்திரா காந்தி ரோல்லலாம் வந்தவங்கலாம் கொஞ்சம் அப்படியே அதாவது அச்சசலா பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்து அழகா காமிச்சிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்ததாட்டு இந்த படத்துல மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ வந்து சொல்லவே வேண்டாம். அவரு வந்து அதுக்கு தகுந்தபடி அதாவது ஒரு படத்த நம்ம இந்த கதை இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே, அவரு அதுக்கு தகுந்தபடி மியூசிக்ஸ் எல்லாமே வந்து செம்மையா பண்ணிருவாரு. அந்த அளவுக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்து லாஸ்ட் எண்டிங் வரைக்குமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மியூசிக்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஃபினிஷர்ல வந்து சில பல சீன்ஸ வந்து காமிச்சிருந்தாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில இந்த மாதிரி ஃபைட்லாம் நடந்து சில பல சீன்ஸ்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. அதுவுமே வந்து செம்மையா எடிட் பண்ணியிருக்காங்க எடிட்டர் அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். பட் ஓகே நல்லா இருந்துச்சு. சரி என்ன பொறுத்தவரைக்கும் நான் பார்த்த அளவுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் என்ன பொறுத்தவரைக்கும் இதுல வந்து சில பல சீன்கள் வந்து புரியல. அதாவது ஒரு சில காட்சிகள் காட்டும்போது, நம்ம அத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாரி போகும்போது, திடீர்னு அடுத்த சீன் வருது. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்கன்னா, சில காலேஜுலலாம் அடுக்கடுக்கா காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அத வந்து என்ன பண்ணா, எந்த காலேஜ், எந்த இடம் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து கணிக்கிறதுக்கு முன்னாடி டக்கு டக்குன்னு போயிருது. அதாவது எப்படி கணிக்க முடியும்னா, சிவகார்த்திகேயன்னா மதுரை. அவரு மதுரையில இருக்கிறாரு. அப்படிங்கிற மாரி கணிக்கலாம். அக அகர்வா அப்படிங்கிற மாரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து சிதம்பரம் அப்படிங்கிற மாரி இந்த படத்துல வந்து சில பல காட்சிகள நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து புரியாதது மாதிரி ஒரு சில சீன்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு வரலாற்று சார்ந்த படமா அப்படிங்கிற மாரி எடுத்திருக்காங்க பராசக்தி. என்ன கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கு நீங்க என்ன ரேட் குடுப்பீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10க்கு நான் ஒரு 5 அப்படிங்கிற மாரி குடுப்பேன். பட் கதையெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் எனக்கு பார்வைக்கு இந்த படம் வந்து ஒரு 10க்கு 5 ரேட்டிங் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா, நெறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அங்க இருந்துச்சு. சில பல சீன்ஸ்கள் புரியல. பட் வந்து ஒரு சிலர் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஜெயம் ரவிலாம் மாஸா நடிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு லேக்லாம் இருக்க தான் செஞ்சுச்சு. சில வசனங்களும் புரியல. இந்த மாதிரிலாம் நெறைய இஷ்யூலாம் அதுல இருந்துச்சு. சரி, அதனால நான் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்தோட ரேட்டிங் 10க்கு 5 தான். கண்டிப்பா இந்த படத்த விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்க. ஏன்னா இது ஒரு வரலாற்று சார்ந்த படம் தான். உங்களுக்கு முன்னாடி என்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவேன். கண்டிப்பா இந்த படத்த ஃபேமிலியோட போய் பார்க்குறீங்க. ஒரு லீவு டைம்ல இத வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா தாராளமா இந்த படத்த எல்லாருமே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்க, யாரெல்லாம் இந்த பராக் சக்தி படத்த பார்த்துருக்கீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சுச்சு? அதையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.